ஹalleluya! நம்முடைய ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். குட் மார்னிங், காலை வணக்கம். ஒருவேளை நீங்க மதியம் கேட்கிறீங்களோ, சாயங்காலமோ, இரவுல கேட்கிறீர்களோ, வேறு தேசங்களிலிருந்து கேட்கிறீங்களோ, ஒவ்வொரு நாளும் எந்த நேரத்திலாவது எப்படியாவது உங்களுக்கு தேவ செய்தியை கிடைக்க செய்ய வேண்டும் என்று பிரயாசப்படுகிறேன். உங்களில் அநேகர் தவறாமல் தொடர்ந்து பார்த்து ஆசீர்வதிக்கப்படுகிறீங்கன்னு தெரியப்படுத்துறீங்க. அதற்காக தேவனை துதிக்கிறேன். உண்மையிலேங்க வசனம் நமக்கு அவசியம், ஜெபம் நமக்கு அவசியம். விசுவாசத்திலே வளருவதற்கு தேவ பிள்ளைகளின் ஐக்கியம் அவசியம். ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே, இன்னொரு முறையும் உம்முடைய நாமத்திலே கூடி வந்திருக்கையில எங்கள் அனைவரோடும் பேசும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எப்படி இருக்கிறீங்க? உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? நாட்கள் வேகமாய் ஓடுது. ஏப்ரல் மாதத்துக்குள்ள இந்த வருஷத்துல வந்து விட்டோம். எவ்வளவு சீக்கிரமாய் நாட்கள் கடந்து போகுது. நாட்கள் கடந்து போகுது என்றால் நாம நம்முடைய ஆயுளும் கரைந்து போகுது. நம்முடைய வாழ்க்கை நாட்கள் குறைந்து போகுது. நம்முடைய நாட்கள்ல என்ன நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும்? நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு செல்லும் போது நாம சந்திக்கின்ற ஒவ்வொரு போராட்டத்திலும் ஆண்டவர் நமக்கு வெற்றியை தருவார் என்று விசுவாசிக்க வேண்டும். நாமும் கூட இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களைப் போல நம்முடைய சூழ்நிலைகளையும் நம்முடைய சரீர உடல்நல குறைவுகள் மற்றும் பிரச்சனைகளை வைத்து கணக்கு போட்டால் நாம சோர்ந்து போகாம இருக்க முடியாது. மனம் உடைந்து போகாமல் இருப்பது முடியாது. கொஞ்சம் வியாதி வந்தாலே, கொஞ்சம் ஏதாவது ஒரு டிசீஸ் டயக்னோஸ் ஆனாலே இன்றைக்கு அநேகர் ரொம்பவும் சோர்ந்து போய்விடுகிறாங்க. எனக்கு பிபி இருக்காம், எனக்கு சுகர் இருக்காம், எனக்கு தைராய்டு இருக்கிறதாம், எனக்கு ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கிறதாம். ஐயோ, எங்களுடைய வேலைகள் போய்விடுமாம் எங்களுக்கு. கேட்டுக்கொண்டிருப்போம் பாருங்க இவைகளை. இந்த டெக்னாலஜி வளர வளர எவ்வளவு சீக்கிரமா நாம பிரேக்கிங் நியூஸஸ் கேட்கிறோம். அந்த பிரேக்கிங் நியூஸ்ல ஒன்று கூட சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இல்ல. நம்மை நோகடிக்கிறதாய், நம்மை சோர்வாக்குகிறதா, பயமுறுத்துகிறதா இருப்பதாகவே இருக்கிறது. ஒரு வார்த்தை நினைவுல கொள்ளுங்க. கர்த்தரை உடையவர்கள், கர்த்தர் உடன் இருக்கிறவர்கள் பலவீனங்களிலே கர்த்தரை சார்ந்து கொண்டு பலத்தை பெற்றுக் கொள்வாங்க. ஏசாயா புத்தகம் 40ஆம் அதிகாரம் 29வது வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். யாருங்க அவர்? என்னுடையவர், உங்களுடையவர், நம்முடையவர், நம்மை சுமக்கிறவர், நம்மை படைத்தவர், நமக்காக இரத்தத்தை கொடுத்தவர். சோர்ந்து போனவனுக்கு அவனுக்கு பலத்தை கொடுக்கிறவர் அவர். சோர்ந்து மயக்கம் அடையும் போது முகத்துல கொஞ்சம் தண்ணீரை தெளிப்பாங்க, உடனே கொஞ்சம் தெளிவாகும். சோர்ந்து போகக்கூடிய சூழ்நிலைகளில் தேவனுடைய வசனத்தை, அவருடைய வாக்குத்தத்தங்களை, அவருடைய அன்பை, அவர் செய்த நன்மைகளையும் ஞாபகப்படுத்திக் கொண்டால் அது நம்மை பலப்படுத்தும். உற்சாகம் இல்லாத போதும் உற்சாகத்தை கொண்டிருப்போம். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் தருகிறவர் அவரே. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக செய்கிறவர் அவரே. பாருங்க, நாளுக்கு நாள் நம்முடைய பிசிக்கல் பாடி, நம்முடைய உடம்பிலே அந்த உடல் உறுதி என்பது குறைந்து போகிறது. இந்த காலத்துல இன்னும் மோசங்க, பலவீனர் ஆகிவிடுகிறோம். சக்தி எல்லாம் போய்விடுது. என்னால தாங்க முடியாது, என்னால பொறுக்க முடியாது, என்னால் செய்ய முடியாது என்று அநேக முறை அநேக விஷயங்களில் நாம பல காரியங்களை நம்ம கிவ் அப் செய்கிறோம், நம்ம விட்டு விடுகிறோம். ஆனால் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக செய்கிறவர் அவரே. அப்ப செய்ய சொல்லுங்க என்று வெறுமனே உட்கார்ந்து இருந்தால் முடியாதுங்க. எனக்கு சத்துவத்தை தேவன் கொடுக்கல என்ன என்று நீங்க வீட்டிலே உட்கார்ந்து இருந்தா, அல்லது உங்க சொந்த முயற்சிகளால நீங்க ஏதேதோ அதுவும் இதுவும் சாப்பிட்டு முயன்று கொண்டு அந்த மருந்து இந்த மருந்து சாப்பிட்டு கொண்டு
அவர்களையும் இவர்களையும் கேட்டுக்கொண்டிருப்பதனால உங்களுக்கு எப்படிப்பட்ட சத்துவம் உண்டாகின்ற கதை இருக்கட்டும், இன்னும் அதிக பலவீனம் தான் உண்டாகும். வேற என்ன செய்யணும்? எனக்கு சக்தி இல்லைங்கன்னு சொல்லும் போது என்ன செய்ய வேண்டும்? நான் சோர்ந்து போய்விட்டேன் என்று சொல்கிற நேரத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு அடுத்த வசனத்திலேயே பதில் இருக்கு பாருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனை அடைவார்கள். They will be restored. கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களோ, கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்கள், தேவனின் சமூகத்திலே ஜெபிக்கிறவர்கள், காத்திருக்கிறவர்கள், தேவ சமூகத்திலே எதிர்பார்த்திருக்கிறவர்கள், தேவ கிருபைக்காக வேண்டிக் கொள்கிறவர்கள், தேவனிடத்தில் முறையிடுகிறவர்கள் புதிய பலனை அடைவார்கள். ஆமாம், நீங்க எவ்வளவு நேரம் தேவ சமூகத்திலே காத்திருப்பீர்கள்? முதல்ல எவ்வளவு நேரம் நீங்க ஜெபிக்கிறீங்க? காத்திருப்பது என்றால் ஏதோ காற்றிலே பெருமையில பார்த்து கொண்டு உட்கார்ந்திருப்பதில்லை. இயேசுவையே பார்த்து கொண்டு, தேவனே என்னை நினைவு கூறும், ஆண்டவரே என்னை பலப்படுத்தும், ஆண்டவரே எனக்கு துணையாக இரும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். இந்த சுருக்கமான ஜெபங்கள் என்றால் எனக்கு ரொம்ப இஷ்டங்க. ஏனென்றால் வேதத்தில் அதற்கு உடனே பதில் கிடைக்கிறது. பாவியாகி எனக்கு இரங்கும் என்ற உடனே நீதிமானாக மாற்றப்பட்டார். அந்த கானானிய ஸ்திரீ எனக்கு உதவி செய்யும் என்ற உடனே அந்த குமாரத்திற்கு சுகம் உண்டானது. தேவனை நோக்கி திரும்பி எனக்கு இறங்கும், இந்த ஒரு முறை என்னை நினைத்துக் கொள்ளும் என்றாரு சிம்சோன். புதிய பலனை பெற்றுக்கொண்டார். பலவீனனாகிவிட்டார். எந்த சக்தியும் இல்லாதவர் இருக்கிறார். விண்ணப்பித்தார் தேவனை நோக்கி. கர்த்தருக்காக காத்திருப்பது என்று சொன்னால், என்னுடைய தேவன் செய்ய வல்லவர், என்னை அவர் பலப்படுத்துவார், அவருடைய பலத்தோடு நான் திரும்பவும் எழுந்து நிற்பேன், பலவானாக மாறுவேன், சத்துவத்தை பெறுவேன் என்று விசுவாசிக்கிறவர்கள் புதிய பலனை பெறுவார்கள். நம்பிக்கை உண்டா உங்களுக்கு? விசுவாசம் இருக்கா உங்களுக்கு? ஜெபிக்கிறீங்களா? கர்த்தரின் சமூகத்தில் காத்திருக்கிறீங்களா? அவருடைய சமூகத்தில் காத்திருப்பது என்பது எப்பொழுதுமே அது வீணாகாதுங்க. தேவனுடைய ஆலயத்துக்கு செல்லுவது, தேவனின் வசனத்தை தியானிப்பது, மிக முக்கியமாய் அவருடைய சமூகத்திலே முழங்கால் போட்டு ஜெபிப்பது என்பது, ஜெபித்துவிட்டு மௌனமாக இன்னொரு 10 நிமிஷங்கள், இன்னொரு மணி நேரம் மௌனமாக உட்காருவது என்பது நமக்கு சத்துவத்தை பெருக செய்கிறது. அவருடைய அன்பை நினைத்து, அவர் பலத்தை நினைத்து கொண்டு, அவர் கிருபை உணர்ந்து கொண்டு, அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள், அவருடைய முகத்தை நோக்கி காத்திருக்கிறவர்கள் வெளிச்சத்தை அடைவார்கள். அவரோடு இருக்கிறவர்கள் அவரை போன்ற சாயலுக்கு மாற்றப்படுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்களுடைய பலம் கழுகினுடைய பலத்தைப் போல மாறிவிடும். மேலே சிறகுகளை விரித்து மேலே பறப்பார்கள். உங்கள் பலவீனங்கள் நடுவில், உங்க வியாதிகள் நடுவில் கூட. ஜபம் என்பது நம்மை விழத்தழுவதல்ல, விழுந்த நம்மை மேலே தூக்குவது. ஜபம் என்பது அது நம்மை இந்த உலகத்திலே நம்மை ஈர்க்கின்ற பாவ ஈர்ப்புகளுக்கு தூரமாக நாம வாழும்படியாக செய்கிறது. இந்த உலக ஈர்ப்புகளுக்கு அடிபணிய மாட்டோம். பிசாசின் தூண்டிலே நாம் விட மாட்டோம். கர்த்தருடைய சமூகத்திலே காத்து கொண்டிருக்கிறவர்கள், செபித்துக் கொண்டே இருக்கிறவர்கள் பிசாசின் தந்திரங்களை அடையாளம் கண்டுபிடிப்பார்கள். பிசாசின் தந்திரங்களை எதிர்ப்பார்கள். ஆவிக்குரிய பலனை பெற்றுக்கொண்டு பிசாசை தோற்கடித்து விடுவார்கள். செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஹல்லேலூயா! தேவனுக்கு என்னுடைய வாழ்க்கையினுடைய 18வது வயதில கொடுத்தேன். இப்பொழுது எனக்கு கிட்டத்தட்ட 74 வயது ஆகியிருக்கிறது. முடிந்து விட்டது. இளைப்படையலையே, சோர்ந்து போகவில்லையே, இனி என்னால் முடியாது என்று நின்று விடவில்லையே. ஒரு சில நேரங்களிலே சோர்வுகளும் பலவீனங்களும் வந்தாலும் தேவனை நோக்கி காத்திருக்கும் போது திரும்ப புதிய பலன், புதிய வாலிபம், புதிய சக்தி. கழுகின் வாழ வயதை போல உனக்கு வாலிபத்தை தருவேன் என்றாரு.
கழுகை பாருங்க, அதற்கு 30-40 வயதான பிறகு முதிர் வயதுல அது ஒரு மலையில உட்கார்ந்து கொண்டு சில காலம் காத்து கொண்டிருக்கும். தன்னுடைய அந்த பழைய சிறகுகளை எல்லாம் அதுவே பிச்சு போட்டு விடும். அதன் மூக்கு உடைத்துக் கொள்ளும். அந்த நகங்களையும் உடைத்து போட்டுவிடும். புதிய நகம், புதிய மூக்கு, புதிய சிறகுகளோடு கழுகுகள் அருமையாய் திரும்பவும் பறந்து கொண்டு புதிய பெலனோடு போய் கொண்டிருக்கும். அது போல தேவ சமூகத்திலே காத்திருக்கிற ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு முறையும் நம்ம புதிய பெலனை பெற்றுக் கொள்கிறோம். கழுகை போல சிறகை விரித்து உயர எழும்புவீர்கள். மற்ற பறவைகள் எல்லாம் சிறகை மேலே அடித்தடித்து பறக்கும். ஆனால் இந்த கழுகு சிறகுகளை விரித்து உயரத்திலே, எப்பயாவது கவனிங்க, வானத்திலே சிறகுகளை அடித்துக் கொண்டே இருக்காது, அப்படியே விரித்தபடியே போகும். அதை பார்த்துதான் ஏரோப்ளேனை கண்டுபிடித்தார்களாம். சிறகுகள் இருக்கு பாருங்க, அதோடு அது லேசா பறந்து விடும். அந்த கழுகுக்கு புயல் மற்றும் வெள்ளங்கள், மழைகள், புயல், இடி வந்தால் மற்ற பறவைகள் எல்லாம் கூட்டுக்குள்ளே ஒளிந்து கொள்ளும். ஆனால் கழுகோ சவாலா எடுத்துக்கும். அதுக்கு அது பொழுதுபோக்கம். அந்த எதிர்காற்றுகளை எதிர்த்து பறந்து கொண்டு சோதனைகளுக்கு அடிப்பணியாமல் போய்விடும். அதே போல தேவனுக்கு காத்திருக்கிறவர்கள், தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவர்கள் கழுகின் வாழ வயதை போல, கழுகின் பலத்தை போல பலத்தை பெற்றுக் கொள்வார்கள். காலம் போக போக, நாட்கள் போக நம்முடைய சரீரத்திலே பலவீனங்கள் உண்டாயிருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, உங்க ஆத்மாவுக்கு வயது கிடையாதுங்க. ஜெபிங்க. முதிர் வயது ஆயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. பலவீனர் ஆகிட்டோம் நினைக்காதீங்க. என்னால முடியாது என்று நின்று விடாதீங்க. பிள்ளைங்க பிறந்துட்டாங்க, அதனால முன்பு போல என்னால ஜெபிக்க முடியாது என்று சொல்லாதீங்கம்மா. தேவ சமூகத்துல காத்திருங்க. உங்க வேலைகள் எல்லாவற்றோடும் தேவனுடைய வேலை செய்யவும், உங்க பிள்ளைகளோடு கூட தேவனை ஆராதிக்கவும், உங்க குடும்பத்தோடு தேவனை பின்பற்றவும் தேவன் புதிய பலனை கொடுப்பார். புதிய சத்துவத்தை உங்களுக்கு உண்டாக்குவார். இன்றைக்கு தேவனுடைய பாதுகாப்புல நம்ம பத்திரப்படுத்தப்படுகிறோம் என்று சொன்னால் அதன் காரணம் அவருடைய கிருபை. சோர்ந்து போகாதீங்க. இனி இவ்வளவுதான் என் வாழ்க்கை என்று நினைக்காதீங்க. களைத்து போகாதீங்க, வெறுத்து போகாதீங்க, நொந்து போகாதீங்க. சத்துவத்தை இழந்துட்டேன் என்று மெடிக்கல் ரிப்போர்ட் பார்த்து சோர்ந்து போகாதீங்க. டாக்டர் சொல்றதை வைத்து மனமுடைந்து போகாதீங்க. உன்னை சுகப்படுத்துகிற கர்த்தர் நானே என்ற ஆண்டவர் எப்போதுக்கு அப்போது புதிய பலத்தினாலே உங்களை நிரப்புவதற்கு, உங்க எலும்புகளுக்கு சத்துவத்தை கொடுக்க, உங்க உடலில் இருக்கிற ஒவ்வொரு அவயவத்தையும் ரெஸ்டோர் செய்வதற்கு, ஆவிக்குரிய விதத்தில் உங்களை பலப்படுத்தி சரீரத்தை ஜெயிக்கிற கிருபை கொடுக்க தேவன் ஆயத்தமா இருக்கிறார். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. இதற்கெல்லாம் மையம் ஜபத்திலே காத்திருப்பது. முழங்கால் போட்டு ஜெபிங்க. தனிப்பட்ட விதத்துல ஜெபிங்க. ஜப நேரம் எல்லாம் உங்களுக்கு ரெஸ்டரேஷன், நீங்க புது பலன் அடைகிறீர்கள் என்று, புதுமை ஆகிறீங்க என்று ஜெபிக்கும் போது புதிய தைரியத்தோடு, புதிய உற்சாகத்தோடு சரீர ஆவிக்குரிய பலனை பெற்றுக்கொள்வீர்கள் என்று நம்பி ஜபத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையில முக்கியத்துவத்தை கொடுங்க. ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, பலவீனரை பலப்படுத்துகிற தேவனே, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக செய்கிறவரே, உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது புதிய பலனை தருகிற இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. இந்த உலகம் எங்களை சோர்வடை செய்கையில், சூழ்நிலைகள் எங்களை பலவீனப்படுத்துகையிலே, சரீரத்தில் இருக்கின்ற பலவீனங்கள் எங்களை பின்னுக்கு இழுக்கையில அப்பா, இயேசுவையே பார்த்து கொண்டு முன் செல்வதற்கு அவர் சமூகத்திலே காத்திருந்து இளைப்படையாமல் ஓடவும், சோர்ந்து போகாமல் நடக்கவும், வாழ்நாள் முழுவதும் இலக்கையே நோக்கி ஓட எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியா இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையா இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை, பாரங்களை எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துவதற்கு 8930801234 ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்களுடைய பட்சத்துல நாங்க ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிங்க. ஜெபத்திலே புது பலனையும் சக்தியும் பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்திலே அனுதின தியானத்திலே கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. ஹalleluya. மும்பை மற்றும் மும்பை சுற்றி இருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி.
ஏப்ரல் 14ஆம் தேதி அன்று தாராவியிலும், அப்படியே ஏப்ரல் 15ஆம் தேதி அன்று கோரேகாயன்லையும் 2 இடங்களிலேயும் 2 ஈவினிங்ஸ் கெட் டுகெதர்ஸை ஏற்பாடு செய்கிறோம். ஹிந்தியில வசனத்தை கேட்கிற உங்களை, தெலுங்கு மக்களை, தமிழ் மக்களை, மற்ற மொழி பேசுகிறவர்களையும், வசனத்தினாலே பலப்படுகிற உங்கள் அனைவரையும் நேரடியாக பார்க்க வேண்டும் என்று, உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று வாஞ்சையோடு தேவனின் பிரசன்னத்தை நாம் எல்லாரும் அனுபவித்து கர்த்தர் கொடுக்கிற தேவ செய்திகளை கேட்பதன் வழியாக, கர்த்தரை துதித்து ஆராதிப்பதன் வழியாய் பெரிய எழுப்புதலை பார்க்க வேண்டும் என்று ஜெபத்தோடு வருகிறோம். நீங்களும் ஜெபத்தோடு கூட வாருங்கள். கவனிங்க, ஏப்ரல் 14ஆம் தேதி அன்று தாராவியிலே மார்னிங் ஸ்டார் ஸ்கூலிலே, அந்த ஸ்கூலுடைய வளாகத்திலே மாலை 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் ஒரே செஷன். அதே போல 15ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் கோரேகாவனில் இன்னொரு கெட் டுகெதரை ஏற்பாடு செய்திருக்கிறோம். உங்களுக்கு எது அனுகூலமோ அல்லது 2 இடத்துக்கும் வந்து முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தாராவிலே முகவரியை கவனிங்க. மார்னிங் ஸ்டார் ஸ்கூல், நியர் சயோன் ரயில்வே ஸ்டேஷன், தாராவி, மும்பை. ஏப்ரல் 14ஆம் தேதி மாலை 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும். மேலும் விவரங்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் கீழே இருக்கிற QR கோடை ஸ்கேன் பண்ணிக்கொள்ளுங்க அல்லது திரையில இருக்கிற இந்த நம்பர்களுக்கு தொடர்பு கொண்டு விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்க. அதே போல ஏப்ரல் 15ஆம் தேதி அன்று கோரேகாவனிலே மகாராஷ்டிரா வித்யாலயா ஹால், மோதிலால் நகர், கோரேகாவன் வெஸ்ட், மும்பை, மாலை 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் மட்டுமே. நிச்சயமா வாருங்கள். உங்களை நேரடியாக சந்திக்கவும், உங்களுக்காக தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்கவும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. இந்த 2 நாட்களும் கெட் டுகெதர்ஸ் ஏற்பாடு செய்கின்றோம். இந்த விஷயங்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்க நண்பர்களையும் உறவினர்களையும் அனைவரையும் கூட்டிக் கொண்டு வாருங்கள். அதிகமான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். நிச்சயமா வருவீங்க இல்லையா?